என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க? சிரிக்காதடா. என்ன தைரியத்துலடா டேனிலி என் மாப்பிள்ளை எல்லாம் கூட்டு வந்த? மாப்பிள்ளை விக்கலாம் விழுந்து விழுந்து சிரிப்பாங்கடா. இவ்வளவு பேசுற? நீ எத்தனை வயசுல லவ் பண்ண? அதே 10th. அப்ப நான் மட்டும் இருந்தாலும் நீயாடா. இந்த சிரிப்புலாம் சிரிக்க வேண்டானே. இந்த பாரு அவனெல்லாம் காணும். நம்ம அதுக்குள்ள பாத்துட்டு ஓடிடுவோமா? எங்க இல்ல அவங்க வரதுல நம்ம ஓடிடுவோமா? அங்க பாரு. ஜாலியா முடிச்சுட்டு இவனுக்கு எப்படி இப்படி கண்டுபிடிச்சு வந்தானுங்க? போச்சு இன்னைக்கு நீ செத்தா. என்னை எப்படியாவது காப்பாத்திட்டா. ரொம்ப ஓட்டுவானுங்களே. ஒண்ணும் பண்ண முடியாது. கண்டுபிடிச்சு வந்துட்டானுங்க. போகத்தான் நான் உங்களை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தேன். இல்ல மாப்பிள்ள நான் இங்கதான் நிக்கணும்னு சொல்லிட்டு எங்க வந்து நிக்கீங்க? இல்ல மாப்பிள்ள அது வந்து போகத்தான் நாங்க எவ்வளவு தூரம் தேடி இருக்கோம் தெரியுமா? இப்ப நீ எதுக்குட அங்க வந்த? எதுக்கு வந்தேனாவா? என்ன அத்தா ரொம்ப சிரிக்காரு. அது சரியா? அந்த குட்டி பிசாசுங்க. குட்டி பிசாசா? ஆமாத்தான். தேன்மொழி எங்க? தேன்மொழி குட்டி பிசாசுனே சொல்லி பழக்கமாயி போச்சு. அவள் எங்க? அவன் எங்க வந்திருக்கா? விக்கி கூட தான் நின்னா. இன்னைக்கு என் சொல்லி முடிஞ்சது. டேய் என்னடா? என்னடா வாவா? என்ன அத்த ரொம்ப சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிக்க முடியாம ஏதோ பெரிய சம்பவம் இருக்கு போலுங்க. போங்கடா. எத்தனை மலை ஏறி வந்திருக்கேன். காலு கையெல்லாம் வலிக்குது. நிக்க நின்று கொண்டிருக்கா. உங்க மாப்பிள்ள தான் நிக்க விடாம என்ன கூட்டு வந்துட்டான். காலெல்லாம் வலிக்கு. அம்மா ஸ்கூலுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? சிரிக்கல. எப்படியாவது என்ன காப்பாத்துடா. எப்படியாவது என்னால எப்படி காப்பாத்த? ஆஹா பெரிய சம்பவமா இருக்கும் போலுக்கா. கவ பையல இன்னைக்கு பெரிய சம்பவம் இருக்குடா. என்ன லோன்னு மலையற வச்சுட்டு சம்பவமா உடுத்துட்டு போச்சுலாம் போடா. சத்தியமா சொல்றேன்டா. ஜெயராஜ் என்னமோ பெருசா பண்ணிருக்காரு. அத்தம் சிரிக்க முடியாம சிரிச்சுட்டு நிக்காருடா. பொண்ணு தர நீ சிரிச்சாவளா? யாமே சத்தியமாடா. என்ன ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? நீ செத்த ஜெயராஜ். அத்தா இன்னைக்கு இங்க பெரிய சம்பவம் இருக்கும் போலுக்க. உன் கூட தானே அந்த குட்டிச்சா தானே கேட்காவ வந்துட்டு இருக்கானே. சரி சரி. டேய் அவெல்லாம் ரொம்ப கலாய்ப்பாடா. டேய் பிளீஸ்டா. டேய் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம வேற அவன் வர சொல்லியாச்சு. அந்த பொடிப்பு வந்துகிட்டு இருப்பா. இப்ப என்ன பண்ண போறோம்? எனக்கு பயமா இருக்குடா. இங்க எல்லாமே அப்பதான்டா லவ் பண்ணிருக்கு. நீ விட பாத்துக்கலாம். விக்கிலாம் கரெக்டா தான் லவ் பண்ணான். உங்க வீட்டு மாப்பிள்ள கூட கரெக்டா தான் லவ் பண்ணிருக்கா. டேனியல் பல்லுக்கு காதலே ஆகாது. அதான் விரும்பிட்டல. இனி ஒண்ணும் பண்ண முடியாது. அச்சோ கஷ்டப்பட்டு ஏறி வந்திருக்கா. என்ன பார்வை பாருடா. டேய் என்ன பார்வடா. பயங்கரமான பார்வையா இருக்கு. நாமெல்லாம் இருக்கும் போதே இவ்வளவு பார்வை. நாமெல்லாம் இல்லைன்னா டேய் உங்க பொண்ணு ரத்தனை மட்டும் நிஜத்துல நம்பவே முடியாதா? நானும் நம்ப மாட்டேன்டா. பாரு கொஞ்சம் பாரு. அதுக்கு முன்னாடி இந்த குட்டி சத்தம் பாரு பாரு. என்னடா இப்படி பாக்குறாங்க? நீலாம் வெறும் டம்மி பீஸ் தெரியுமா? கும்பத்துக்க அண்ணே அண்ணனை காப்பாத்திட்டு வரப்பாரு தானே. அது என்ன வந்தாச்சா? வந்தாச்சு தான் வந்தாச்சு. நம்மள கேட்கலடா. தெரியும் தெரியும். ஐயோ அண்ணன் இப்படி பாக்குறான். பொண்ணு தர என்ன என்ன அவர் வேற உலகத்துக்கு போயிட்டாருடா. சரி எப்படியாவது காப்பாத்துனா நீ காதல் பண்ணிக்கிட்டு இருக்க. யோசிச்சுட்டு இருந்தேன்டா. ஆமா கிஷோர் என்ன அவனை ஒரு பொண்ணு கிட்ட ஒத்திக்க வச்சுட்டு வந்துட்டோம். பொண்ணு கிட்ட ஒத்திக்க வச்சுட்டு வந்துச்சீங்களா? அது வரல. நம்ம கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கல்ல கையலு. அவங்க கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தான். கையலு கிட்டயா? ஆமாத்தா. இங்க உங்களை பார்த்தாங்களாமே. அவங்கதான் சொல்லி விட்டாங்க. அந்த பொண்ணு தான் போய் போட்டு கொடுத்துருக்கா. சரி உனக்கு நேரம் தெரியல. விடு விடு பாத்துக்கலாம். எங்க அழகிய பார்க்க வந்திருக்கிறது யாரு? அழகியா? எங்க அழகிய பார்க்க வந்தது யாருன்னு கேட்டேன். நம்மள பார்த்த தலை திருப்பி ஓடிவாங்க. நம்ம திரும்பிக்கிடுவோம். என்னத்தான் நீங்க பார்த்த ஆளோட ஃப்ரெண்டு 2 அடி தான் இருக்குது. போய் வச்சுக்கிட்டு சும்மா இரண்டா? இல்ல சொன்னேன். நீங்க 10க்கு 3 அடி இருக்குமா? 5.4. அழகிய பார்க்கணும். ஊர்ல இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் காட்டுல இருந்தா வருவாங்க. எல்லாரும் ஊர்ல இருந்தா வருவாங்க. ஹாய் ஹாய் எல்லாம் இருக்கட்டும். முத செக் பண்ணிக்கணும். அடி சொன்னே. அதை இப்ப சொன்னீ 2 அடி. கேட்டுச்சோ? நல்லாவே கேட்டுடுச்சு. உங்க ஃப்ரெண்டு
யாரும் கேட்க என் ஃப்ரெண்ட் இருக்கு நீங்க நான் பார்க்கணும். சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்களா? அப்படி ஒண்ணு எங்களுக்கு சொந்தக்காரங்க இப்பெல்லாம் கிடையாது. இடித்தடி பையிலா வந்திருக்கியாவ. எங்களுக்கு இப்பெல்லாம் சொந்தக்காரங்களே கிடையாது. அதான் நான் இருக்கிறது எல்லாமே 2 அடி 3 அடி இருக்க போதே. அவங்களுக்குலாம் நம்மள மாதிரி சொந்தக்காரங்க இருப்பாங்களா? இப்போ நீங்க சொன்ன சரிதான். அக்காவா? ஆமாக்கா, நீங்க அக்கா நான் தம்பி. அவர் யாரு? நமக்கு ரொம்ப வேண்டி வருதா. ஹலோ, உங்களுக்கு வேண்டி வந்து சொல்லுங்க, நமக்கு வேண்டி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அத நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஐக்கியமா அந்நியமா ஆக போறோமே. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமாக போறோமா? ஆமாக்கா. அம்மா இவர் எதுக்கு எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னு சொல்றாரு? மரியாதை மரியாதை. மரியாதையை கூப்பிட்ட மாதிரி தெரியலையே. நீங்க அழகிய தெரிஞ்சு பார்க்க வந்திருக்கீங்களா தெரியாம பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்க என்ன கலாய்க்கிய? அவகிட்ட இருந்து தப்பிச்சா சரிதான். புல்தப்ல ஓரா இருக்கு வர சொல்லுங்க பாப்பா. அவ்வளவு லேசில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. எப்படியாவது கெஞ்சி கேட்டோன்னு சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வைக்கிறாங்களே. கத்துனாலும் கதர்னாலும் நீங்க கூடு கும்பிடு போட்டாலும் சரி அவகிட்ட காரியம் நடக்காது. அப்படி சொல்லாதீங்க. ரொம்ப தொலைவில் இருந்து பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சம் இறக்கம் கட்டினா. ஆமாமா, இறக்கம் கட்டினா நாங்க பாட்ட பாத்துட்டு போயிடுவோம். சரி, அவளை பார்க்கணும்னா அது ஒரு டெக்னிக் இருக்குது. அதை பத்தி நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பய உள்ள என்ன கக்கூஸ் தண்ணி எத்திக்கு ஊத்திடுவேன்னு என்ன விரட்டிட்டா. அதான் ஓடி வந்தேன். கக்கூஸ் தண்ணி எத்திக்கு ஊத்திடுவேனாடா? அந்த பொண்ணுகிட்ட வாய்க்கு கொடுத்துறாதடா. அவளை மட்டும் புகழ்ந்து பேசுங்க, அவளை பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, டிவி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோன்னு சொல்லுங்க. தானா அத்து புடிங்கிட்டு ஓடி வருவா. அப்படி சொன்னா பார்க்கலாமா? உன் பேச்சு திறமைய பார்த்து உங்களை பேசுறதுக்கு கூப்பிட வந்திருக்கோன்னு சொன்னா மட்டும்தான் அவளை பார்க்கலாம். அப்படியே சொல்லி கூப்பிட்டு வாங்க. நீங்க வந்த உடனே எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லாதீங்க. இப்படி உங்க பேச்சு திறமைய கேள்விப்பட்டு நீங்க டிவி ஸ்டேஷன்ல பேசுனீங்களே, அதை கேள்விப்பட்டு வந்திருக்கோம். எங்க டிவிலையும் பேசணும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன். சரிங்க. உன்னை பேச்சு அபார திறமை 8 தசையும் பரவி கிடந்திருக்குது. உன்னை டிவி ஸ்டேஷன்ல பேசுறதுக்கு கூப்பிட வந்திருக்காங்க. சீக்கிரம் வா. நீ கண்ட கனவு பழிச்சிடுச்சுடோய். உன்னை பேசுறதுக்காகவே கூப்பிட வந்திருக்காங்க. நீங்க தான் பேச முடியல. அதுல அப்படிதான் அமையும். நான் அப்படி சொல்லல. இல்ல அப்படி சொல்லல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பொண்ணு தான் சிக்கிட்டாரு. என் தாயே கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூடிட்டுறேன். நான் அப்படி சொல்லலடி. நான் அப்படி சொல்லுவேனாமா? திணறுதான். நான் அப்படி சொல்லுவேனாமா? உன் பேச்சு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சரி, கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படி நான் சொல்லலாமா? அப்படி நான் சொல்லுவேனா? இல்ல அப்படிதான் சொன்னான். இல்ல தெரியும். அது எப்படி சொல்றா பாருங்களேன். எரிஞ்சு அவகிட்ட வாயை கொடுக்க இவ்வளவு ஒரு துளி கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கடா. எனக்கு தெரியும். நான் அப்படி சொல்லவே இல்லடி. சரி, யாரா இருந்தாலும் பிறகு காலைல வந்து மன்னிப்பு கட்டிடுங்க. இப்ப பொண்ணு வர சொல்லுங்க. நேரம் பார்த்து விக்கத்தை எப்படி அடிக்கிற பத்தியா? டேரக்டா 6 தான். இல்ல நான் பொதுவா சொன்னேன். பிறகு மன்னிப்பு காலில் விழுந்து கேட்பாங்களோ இல்லன்னா எப்படி விழுந்து கேட்பாங்களோ அது நமக்கு தெரியாதானே. அது அப்புறமா கேட்டுக்கலாம் தானே. இவனே எடுத்து கொடுத்துட்டானே. அதுல உனக்கு ஒரு ஆனந்தமாடா. பொண்ணு பார்க்க வந்திருக்காவளா? நீங்க ஃப்ரெண்ட் பார்க்கணும்னு வந்திருக்கியா? சொந்தக்கார பொண்ணுதான். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. பொண்ணு வருதா? பொண்ணு வருதா? அங்க பாரு. சரி, நான் பார்க்க மாட்டேன். பார்த்துதான் ஆகணும். பாருங்க. சரி, ஆடி அசஞ்சம்டி வர. சீக்கிரம் வாய மாட்டே. நான் பாக்குறது கனவு இல்ல. இல்ல இல்ல சேதா இல்லடா. அது வந்து கண்ணை தொடச்சிட்டு பாப்போம். தொடச்சிட்டு பார்த்தாலும் அப்படிதான் தெரியும். நான் நம்ப மாட்டேன். நீ நம்பட்டலாம். அது நிஜம். அங்க பாருங்கடா. வேண்டாம். பாக்குறாளே முறைக்கிறாள. சொந்தக்காரவியெல்லாம். டேய், நம்ம பாப்பது கனவா இல்ல நிஜமாடா? வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளத்தை வச்சுட வேண்டியதாண்டா. என்ன ஏற்கனவே வீட்டுல ஒரு குட்டி பிசாசு இருக்குது. இதுல இது வேறையா? காலேஜ் தானே படிக்காங்க. வந்துட்டாளா? வந்தாச்சுதான். நாங்க அதிர்ச்சியில நிக்கோம். அது வந்து எப்படித்தான் இவ்வளவு பெரிய ரகசியத்தை மனசுலயே வச்சுட்டு சுத்தினியா? ஏதோ என்ன பேசுறதுக்கு கூப்பிட்டவனு சொன்ன. பொண்ணு தனக்கு சாக்க பாரு. என்ன? ஒண்ணு இல்ல. உன் அபார பேச்சு திறமைய பார்த்துட்டு உன்னை புக் பண்ண வந்திருக்காவ. என்ன டாபிக் பத்தி பேசணுமா? கொஞ்சம் கேட்டு சொல்லு பாப்பா. நீங்க கேட்க மாட்டியா? டேய், பச்சை பிள்ளை மாதிரி இருக்குது. மாதிரிலாம் இல்லடா. வாட் இஸ் யுவர் நேம்? என் பேரை தெரிஞ்சுக்காமையா என்ன புக் பண்ண வந்திருக்கீங்க? புக் பண்ண வந்திருக்கமா? எதுக்குமா? கூட ஒரு அடி வளர்ந்துட்டு பேச்ச பத்தியாடா? எங்க பேசணும்? எந்த டீல இருந்து கூப்பிட வந்திருக்கீங்க?
டிஷும் டிவில இருந்து வந்திருக்கோம். சன் டிவி, ஜி தமிழ் அந்த மாதிரில தான் நான் பேசுறதுக்கு விருப்பப்படுவேன். மத்த எந்த டிவி, லோக்கல் டிவில நான் பேச மாட்டேனே. இவரெல்லாம் பெரிய பெரிய சேனல் தான் பேசுவாரு. அப்படி ஒண்ணு மூஞ்சி நான் பார்த்ததே இல்லையா? பார்த்துதான் நாங்க இங்க வந்திருக்கே மாட்டோம். ஏண்டா இல்லதான் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்குமே. மன்னிக்கணும், நான் சின்ன சின்ன டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் பேசுறது இல்ல. பேசினா ஒன்லி பெரிய சேனல்ல தான் பேசுவேன். இது வரைக்கும் அப்படி எத்தனை சேனல்ல நீங்க பேசிருக்கீங்களா? பாவுண்ட விட்டுடுடா. இல்லதான் இதுக்கு முடி தெரிஞ்சே ஆகணும். அப்படி எத்தனை டிவி சேனல்ல பேசிருக்கானா? ஹலோ, என்ன சேனல்னு கேட்டேன். அத சொல்லுமா டிஷும் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். டேய் மீனா தோங்கடா. அத மேல தூக்கி வந்துட்டேமே. சாரி, நான் அந்த டசும் அந்த மாதிரி சேனல்லாம் பேசுறது இல்ல. ஒன்லி பெரிய பெரிய டிவி சேனல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, சாரி, மன்னிக்கணும். நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி, நீங்க கிளம்புறீங்களா? கதை எழுதுவீங்களா? கதை ஆசிரியர் அப்படின்னு யாருமா சொன்னா? அப்படி இவதான் சொல்லுவா. அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பா. அப்படி நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். பாத்ரூம்ல உட்காந்து எழுதுவா, படுக்கும் போது எழுதுவா, படிப்பை தவிர மத்த எல்லா வேலையும் பாப்பா. அச்சச்சோ, அத்தடி நீங்களா என் வேலை இறக்கப்படுறதுக்கு இந்த பாதவத்தைய நிலவி ஆக்கிட்டால. சத்தியமா இவ கதை ஒண்ணு கூட உருப்படியாவே இருக்காது. இவ ஒரு கதை சொல்லுங்க, காது கொடுத்து கேட்க முடியாது. கேட்ட நான் கதை ஆசிரியர்னு சொல்லுவா. அப்படி எத்தனை கதை எழுதிருக்கானா? அது பக்கம் பக்கமா எழுதுவா. நான் ஒண்ணும் உருப்படியா இருக்காது. அடி ரெண்டடி சும்மா கடனை என் வயித்துல கலப்பாத. ஏதோ என் மனசுக்கு பார்த்தெல்லாம் கொட்டி தீத்துக்கிட்டு இருக்க. எனக்கு கேப்பாரு யாரு இருக்கா? அப்படி சொல்லக்கூடாது. அவ அப்படிதான் சொல்லுவா. அக்கா நீ இன்னைக்கு தப்பிச்சிருவ. இவரு பொண்ணு தான் வரல, அது பழி வாங்க வந்திருக்காரு. மரியாதையா நின்று பார். என் குடும்பத்தையே கூட்டு இருக்க அத்தனையும் மிலிட்டரி ஆபீசரு தூக்கி தலைகளை வச்சு தொங்க போட்டுறேன். நில்லடி நில்லடி. அட ஜெயராஜி, இவர் பொண்ணு பக்கம் கூட்டு வரல, அந்த பிள்ளை பழி வாங்க கூட்டு வந்திருக்காரு. ஜெயராஜ் என்ன தூக்கமே வரலடி எனக்கு. நெல்லே ஓடாத. நீ ஓடுனாலும் நான் விட மாட்டேன். எப்படி கண்டுபிடிச்ச அட்ரஸ்? டீச்சர் வந்துட்டாங்க. டீச்சர் வந்துட்டாங்க. எத்தனை முடிக்க நின்று சொல்லிட்டேன். ஓடாத. ஓடுனாலும் நான் விட மாட்டேன். நின்று ஓடக்கூடாது. ஒண்ணும் பண்ண மாட்டேன். நின்னுமா கொஞ்சம் செய்தாரு. நான் சொல்றேன்ல, ஓடக்கூடாது. நிக்கணும். நீங்க மண்டல கொட்டிருவிய. அப்ப கொட்டிருக்காரு. ராஜமா எத்தனை தண்டி கொட்டினாவ தெரியுமா? மண்டைய வீங்கி போச்சு. என்னையும் தான். அப்படி ஜெயராஜ் உங்க மண்டை கொட்டறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பாருங்க மாமா, நான் எதுமே பண்ணல. அக்கா ஒண்ணும் பண்ணலையா? இங்க கிட்ட தள்ளி வாய. அத்தா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாரு இந்த பிள்ளையால. வசமா அடி வாங்கியிருக்காடா. அத்தான் எங்கிட்ட மாப்பிள்ளை என்ன ஓட்டுதாரு. இங்க வாடி கிட்ட வாய. பாவம் விட்டுடா. விடுவாங்க பாருங்க. சரியா போச்சுது. ஜெயராஜா வாயில வசமா வச்சு தேய்க்க. இங்க வாய, இங்க வாய. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படி சொல்ல முடியாதுல்ல. நீங்க பெரிய மிலிட்டரி ஆபீசர், நான் எப்படி சொல்லுவேன்? என்ன விடு புணத்துல விட்டுரு. விட்டுருடா. கைய விடுன்னு சொல்லிட்ட. ஓ வாயில வசம் வச்சு தேய்க்க. நான் சொல்லலையே. விடு போடுறா. அது எது விளையாட்டு போக்கு சொல்லிட்டு விடுறா. என்ன விட்டு. நம்ம வீட்டுக்கு வரது எல்லாமே குட்டி சத்தனால தான்டா வருது. இந்த பிள்ளை கிட்ட நமக்கு மரியாதை கொஞ்சம் ஓவரா தான்டா கிடைக்கும். என்ன விட்டு. சின்ன பிள்ளை போடா. பாத்தீங்களா? விட்டுடா. என்ன விட்டுருங்க. எனக்கு கோவம் விடுபடுத்துற. நான் புடிச்சு வச்சுக்கிட்டா நீ டேன்னு சொல்லுவ. சரியான சேட்டை பிடிச்சா பொண்ணு தர. என்ன விடு. இல்ல நான் விடட்டுமா? நான் சிக்கன் பிடிச்சுக்கிறத நீ டேன்னு ஊசி பேத்தணும்.
சரிம்மா. சாரி மாவா. பொண்ணு பிரச்சத்தான். எனக்கு வேலை வந்துட்டு நீயே பாத்துக்கடா. உன்னை தவிர நான் யாரையும் அம்மான்னு சொல்ல மாட்டேனே. மாமா நீங்க கைய பிடிக்கல. பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்ப சொல்லு. மாட்டேன் சொல்ல மாட்டேன். நீங்க ரொம்ப பெரியவங்க இல்ல. இங்க தள்ளி வாயா. நீங்க அன்னைக்கு மாதிரி கொட்டிட்டீனா? சரி மாப்ள அவர் பேசிட்டு இருக்கட்டும். நம்மளாம் கெஸ்ட் ஹவுஸ் போனாங்க. இல்ல சும்மா சும்மா சொன்னேன். ஓய் அவையெல்லாம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காவ. ஏன்டி இவ்வளவு பாடுபடுத்துற? நான் என்ன பாடுபடுத்துறேன்? எனக்குள்ள கொஞ்சம் ஏன்டி ஆட்டி படைக்க? உன்னை ஏன்டி உள்ளார சொன்னது? எங்க உள்ள? இந்தா வந்து பாரு. ஏன்டி ராட்சசி ஏன்டி இப்படி பாடுபடுத்துற? என்ன சொல்றியா? இங்க வாய. ஓ அன்னைக்கு மாதிரி கொட்டலான பாத்தீங்களா? இப்ப என்ன படிச்ச? டேய் டேய். அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு நான் சொன்னேன், சரியா போச்சு. என்ன பத்தி தெரியாதுல்ல உனக்கு? தெரியுமே. நீங்க பார்த்த வேலைக்கு நான் சொன்னது ஒண்ணும் பரவாயில்லை. அது என்ன அது? ஹலோ என்னடி? சரி சரி வந்து மன்னிப்பு கேளு. நீங்க தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். வா வந்து மன்னிப்பு கேளு. எப்படி மன்னிப்பு கேட்க சொல்லி கொடுத்துருக்கேன்ல. வா வா வா. அது உங்க ஊர்ல கேட்டுக்கோங்க. வாய் ரொம்ப நீளுது. இப்பெல்லாம் பாடுபடுத்தக்கூடாது. என்ன என்ன பாடு? தூங்க விடுதே சாப்பிட விடுதியா? மோளிக்குத பாரு. ஹலோ இல்ல இல்ல டேய் ஜெயராஜனே கூப்பிடு. அப்புறம் என்ன வேணும்? இப்ப நீங்க தான் என்ன பிடிச்சு வச்சிருக்கீங்க, என்ன விடுங்க. அதான்டி உனக்கு என்னடி வேணும்? ரிலீஸ் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்க கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன். அதுக்கு அதுக்கு கெஸ்ட் ஹவுஸ்னா சாயங்காலமா. ஏன்? உன்கிட்ட கதை கேட்கணும். அது என்ன கதைன்னு சொன்னதானே எழுதி தர முடியும். கதை என்னன்னு நான் சொல்றேன், நீ வந்தா மட்டும் போதும். வர முடியாது, உள்ள விட மாட்டாங்க வாடனே. எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். எத்தனை மணிக்கு விடும்? 3:30. ஆனா நான் வர மாட்டேன். நாளைக்கு எங்கேயுமே போக மாட்டேன். நீ தானே நம்பிட்ட. நீ சிவதறி குறிச்சு எங்கெல்லாம் போயிட்டு வருவ என்னன்னு எல்லாத்தையும் சொல்லிட்ட. இனி என்கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது. 3:30 வார வந்துடணும். எங்க மிஸ்க்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். ஒழுங்கா வந்துட்டேன்னு நல்லது. ஆமா என்கிட்ட வாங்கின கடன் என்னாச்சு? அது வட்டி மூலமா கொடுத்துருந்தேன். சரி கண்டிப்பா கொடுத்துறேன். இப்போ கொஞ்சம் வட்டி கொடுத்துட்டு போறேன். மிச்சத்தை அங்க போய் கொடுக்க. ஏதா மிச்சத்தை கொடுக்க போறேன்னு சொன்னீங்க. அதான் என்ன இறக்கி விடுங்க. டேய் ஜெயராஜன் சொல்லு. வேண்டாம், இப்பதான் உங்களுக்கு பிடிச்சிக்கு கால் இல்லல. பரவாயில்ல டேய் ஜெயராஜன் சொல்லு. வேண்டாம் சொல்லு. இல்ல நீங்க அடிப்பீங்க. அடிக்க மாட்டேன். மாட்டேன், இறக்கி விடுங்க. சொல்லு டேய் ஜெயராஜன் சொல்லு. சொல்லுடி. விடுங்க. ஓய் சொல்லு. மாட்டேன். கரெக்டா 3:30 கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. இல்ல கதை பத்தி கேட்கலாம். தூக்கிட்டு போயிடுறேன். சரி சொல்லு. டேய் டேய் ஜெயராஜின்னு சொல்லு. அதுதான் என்ன தினமும் சாவடிச்சது. இருக்க முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. சொல்லு சொல்லு. தெரியாம எப்படி தூக்கிக்கிட்டுமா? கரெக்டா 3:30 வந்துடுவேன். வந்துடணும். தெரியலையே. எப்படி எப்படி? உன்னை தவிர நான் யாரையும் அப்படி சொல்ல மாட்டேன்டி. என்னம்மா? அது உன்ன மாதிரியே இருந்துச்சா? அதோ பாசம் வந்துட்டு. என்ன மாதிரி இந்த பாசம் வந்துரும். அன்னைக்கு அப்படி பண்ணணும். என்னைக்கு? வெள்ளிக்கிழமை நைட்டு 11:15 என்னை ஏன் கட்டி அழைச்ச? என்னையே மறக்க வச்ச. அதே மாதிரி வேணும். அதெல்லாம் கிடைக்காது. அன்னைக்கு நான் என்னையே மறந்துட்டேன். என்னை சுத்தி என்ன இருக்குன்னு நான் மறந்துட்டேன். என்னடி அப்படி கட்டி பிடிச்சா? அதே எனக்கு காணாம எங்கி போயிருந்தீங்க. நேராயிட்டா எப்படி வீடு வந்து சேருவான்னு பயந்துட்டீங்க. அந்த பயத்தை போக்குறதுக்காக கட்டி பிடிச்ச. எப்படி இருந்த தெரியுமா? அதே எனக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது. எனக்கு திரும்ப அதே மாதிரி வேணும். சும்மா இருங்க. இல்லடி நிஜமாக எனக்கு அதே மாதிரி திரும்ப வேணும். உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் சந்தோஷம் போதும். அன்னிலிருந்து நான் நானாவே இல்லை, உனக்கு அடிமையாயிட்டேன். அப்படியா? எனக்கு
முத கொடுக்க. இன்னைக்கு வேணும். என்ன பிடிவாதம்? சில விஷயங்களை கட்டாயமா எடுத்துக்கணும். எடுப்பீங்க எடுப்பீங்க. எனக்கு வேணும்டி. என்ன பைத்தியமாக்கிட்டே தரமாட்டேன்னு சொன்னா எனக்கு முடியல. எனக்கு வேணும். சும்மா இருங்க. எனக்கு வேணும்டி. சும்மா இருங்க. கிடைக்குமா? கிடைக்குமா? அதே கிடைக்குமா? நிஜமா? ஏதாச்சும் சொல்லவே இல்ல. டேய் இழுத்து மூடிட்டு தூங்குங்கடா. பொண்ணுத்திரனே கிளைமேட் இங்க சூப்பரா இருக்குல்ல. பொண்ணுத்திரனே பொண்ணுத்திரனே அண்ணன் ஏதோ பிளான போட்டுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பொண்ணுத்திரனே என்னடா? ஏய் நிஜமா சொல்றாரு ஏதோ பிளான போட்டிருக்காருடா. அதான் தெரியுத மூஞ்ச பார்த்தாலே. பாவம் அவரை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுவோண்டா. மாட்டிக்கிடுவோம் மோனே. பரவாயில்ல விடு. என்னண்ணே வெளியில எதுவும் ஷாப்பிங் எதுவும் போணுமா? இங்க காரில் என்னடா ஷாப்பிங்? ஐயோ இவர் வேற. அந்த பிள்ளை பார்க்க போன வேண்டாமா? கண்டிப்பா ஷாப்பிங் போயே ஆகணும். இவனுக்கு ரூம் விட்டு இப்போதைக்கு போக மாட்டானுங்க. என்னடா பண்ண ஏதோ பிளான போட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. கரெக்டா 3:30 கூப்பிட போறேன். மணி 3 மணி ஆயிட்டு. இப்ப எப்படி எஸ்கேப் ஆறேன்னு மட்டும் பாரு. இப்பதான் எல்லாரும் இருக்காங்க. இப்ப சொன்னா சரியா இருக்கும். கையில பத்தி சொன்னா சரியா இருக்கும். இவன் ஏன்டா கிசாரு திருட்டு முடி முடிச்சிட்டு உட்காந்துருக்கான்? அவன் ரொம்ப நேரமா அப்படிதான் உட்காந்துருக்கான். நான் உங்ககிட்ட என்னடா? டேய் கிஷோரி இங்க ஏதோ உனக்கு செட் ஆயிட்டாடா. இவனை அடிச்சு தூர பத்துங்க. இல்ல ஏதோ செட் ஆயிட்டான்னு நினைச்சேன். என்னடா கிஷோர்? அது வந்து என்னடா எதுனா சொல்லு. பையன் எங்க விழுந்துட்டான்னு நினைக்க. டேய் நாங்க பிரிச்சிருவோம்டா. இப்ப சொன்ன சரியா இருக்காது. ஒண்ணு இல்ல சும்மா ஒரு மாதிரி இருந்தது, குளிர்து, தூக்கம் வந்தது, அத சொல்ல வந்தேன். இல்ல இல்ல இவன் என்னமோ சொல்ல வந்த அந்த கரோப்பைய வாயை திறந்தன மறைக்கான். ஐயோ நான் வேற வாரேன்னு சொல்லிட்டு வந்தேனே. காத்துக்கிட்டு இருப்பாளே. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் அப்படியே போயிட்டு வரேன். ஆமாமா 3:30 மணி ஆயிட்டலாம். இவனுக்கு ஆட சொன்னது இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். எப்படிடா? அதான் எனக்கு முன்னாடி வந்துட்டீங்களே. அங்க நின்று நீங்க பண்ணது எல்லாத்தையும் இந்த பையில பாத்துட்டானுங்க. பாத்துட்டானுங்களா? நிஜமாவே அந்த சேட்டெல்லாம் பண்ணது நீங்க தானா? ஏன் சேதாச்சிக்கு இப்பெல்லாம் சேட்டை பண்ண தெரியுமான்னு இன்னைக்கு தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏதாச்சா என்ன மாப்பிள கலக்கிட்டு இன்னைக்கு 3:30 மணி ஆப்போதே. நீ ஏன் வந்துரு, இல்லை என்றால் தூக்கி விட்டு வந்து விடுவேன். போடா காத்துக்கிட்டு இருப்பாரு. என்ன பொண்ணு? பொண்ணு தான் எங்கேயோ வாக்கு கொடுத்துருக்காருடா. யாரு எங்க வாக்கு கொடுத்திருப்பாரு? அங்கதான் வாக்கு கொடுத்திருப்பாரு. அதான் திணறிக்கிட்டு இருக்காரு. பொண்ணு நீ வரலன்னா தூக்கிட்டு போய் விடுவேன். சத்தம் இருடா. அது நீங்க சேட்டி அங்கே ஆரம்பிச்சிட்டியா? இல்ல சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். பேசிட்டு இருந்தீங்களா? நாங்க பாத்துட்டோமே. எப்படி அவருக்கு மேல தூக்கி வச்சிருக்காரு? அத்தான் என்ன தூக்கி தலையில வச்சிட்டீல? இல்லையா? அது இல்லையா? அதான் நாங்க பாத்துட்டோமே. எல்லாத்தையும் பாத்துட்டீங்களா? எல்லாத்தையும் பாத்துட்டோம். ஏதோ பெருசா வீராப்புல போற மாதிரி போனியா? பக்கத்துல இருந்து பார்த்தா நல்லா இருக்காதுல்ல, அதான் கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தோம். உங்களெல்லாம் நீங்க எல்லாம் போயிட்டீங்கிற நம்பிக்கை தான் நான் விளையாண்டேன். எங்க இந்த போய் வருவானுங்க. 3:30 மணி ஆப்போது பாத்துக்கங்க. கிளம்புனா நல்லது. இல்ல பொண்ணு திருட்டு சொல்லிட்டு போறேன். அண்ணன் சிக்கி இருக்கான். இப்போதைக்கு அவன் யார் பேசினாலும் காலை வாங்க மாட்டான். என்னடா சொல்ற? எங்க அண்ணன் வருஷமா சிக்கிட்டு வந்திருக்கான். அதான் பேய் மொழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். புரியல. வேற யாரு பொய்ய புடைச்சு எடுத்திருப்பான்னு நினைக்க. ஏன் கேட்க கூடாது? ஏதோ கேட்டிருப்பான். அது எப்படி தம்பி வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா? ஏன் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்காம? சத்தியமா எங்க அண்ணனை பொய் எடுத்து அனுப்பியிருக்கான். அதான் இனி எப்படி முகத்துல முடிக்கணும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கான். தப்பு பண்ணிட்டேன். இப்ப எப்படி அதை பார்க்க போவேன்? என்னன்னு எங்க அண்ணன் திணறிட்டு இருக்கான். அதுக்கு நான் கெச்சு போட்டு கொடுத்து அனுப்பிடுவேன். நீ ஆமா என் காதல வந்து சத்தச்சா ஆனந்திய என் கூட சத்தச்சே எங்க அண்ணன் தான். கேட்டா நீ ஆனந்தி தாண்டே கட்டணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோம்னே அவன் தானே ஊக்கிட்டு வந்துட்டோம்ல. ஆனந்திக்கு அம்மா ரொம்ப ராங் தானே பண்ணுச்சு. விடலிய எங்க அண்ணன் தான் அது கொடுத்தா. ஆனந்திமா கடைசி வரைக்கும் உனக்கு அப்பாவா இருப்பேன். என்ன நம்பி வரியாமா? நான் வந்துட்டல கூப்பிட போற இன்னைக்கு நான் போகலையா? நீ கூப்பிட்டு வரலையா? என்னெல்லாம் பார்த்தா ஆனந்தியமா பொண்ணு கொடுக்குமா? இப்ப ஆளி இப்படி இருக்கேன். அது ரொம்ப மோசமா இருப்பேன். ரவுடிக்கான அத்தனை பொருத்தமும் எனக்கு பொருத்தமா இருந்தது. அதனாலதான் ஆனந்தியமா எனக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன்னுது. எங்க அண்ணன் தான் ஆனந்தி கிட்ட வாக்கு கொடுத்தான். கடைசி வரைக்கும் உனக்கு நல்ல அப்பாவா துணையா இருப்பேன். என்ன நம்பிய தம்பியை கல்யாணம் பண்ணிக்க, அவன் உன்னை நல்லா பாத்துக்கிடுவான் அப்படின்னு எங்க அண்ணன் தான் வாக்கு கொடுத்தான். அதனாலதான் இன்ன வரைக்கும் எத்த வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு நான் பண்ணக்கூடாது? கட்டாயம் பண்ணணும்டா. இப்போ கொஞ்சத்துல நான் அனுப்பி வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் அண்ணன் சந்தோஷமா இருக்கணும். எங்க அண்ணனுக்கு இந்த உலகத்துல எல்லாமே கிடைச்சிருக்கணும். எங்க அண்ணன் ஆசைப்படுறது இந்த உலகத்துல 2 தான்.
எங்க அம்மா கூட வாழணும்னு ஆசைப்பட்டான். என்னோட தேன்மொழி, எங்க அம்மா கூட வாழ்ற பாக்கி எங்களுக்கு கிடைக்கல. அவனுக்கு நீ கிடைக்க போறதும் இல்ல. ஆனா தேன்மொழி அப்படி இல்ல, நிச்சயமா அவளுக்கு கிடைக்கணும். அதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன். உண்மையாவே எங்க அண்ணன் ஆசைப்பட்டது தேன்மொழி தான். அதுவும் அவன் வாலிப பையன்ல இருந்து விரும்புறான். அவன் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அவ கண்ணை நேசிச்சு, அவளை நேசிச்சு, இப்ப அவ பக்கத்துல இருந்தோம் அவ கூட வாழ முடியாம தவிக்கிறான். ஆனா எங்க அண்ணனுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். மனசு ஃபுல்லா அவதான், பைத்தியமா இருக்கும். அவதான் உசுரு. அதனால எங்க அண்ணனுக்கு எப்படியாவது நான் சேர்த்து வச்சிருவேன். யாரு என்ன நினைச்சாலும் சரி, எங்க அண்ணனுக்கு தேன்மொழி தான். இப்படி ஒரு தம்பி இருந்தா எந்த அண்ணனுக்கும் பயம் இல்லடா. சரி கிளம்புங்க, 3 நாள் ஆயிட்டு. அடிச்சுடா கூப்பிட்டு எங்கடா போவேன்? அதான் பக்கத்து இன்னும் ரொம்ப கிடக்குல. இங்க இவனுங்களை வச்சுக்கிட்டா. இங்க பாருங்க, லவ் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா? போங்க. ரூமுக்குள்ள எப்படி வருவா? இதா என்னடா சொல்ற? அப்போ அப்பமா நான் சும்மா பூங்காங்க கூட்டு போலான்னு நினைச்சேன். மாப்பிள்ள பூங்காவா? அது எப்படா நீ பேசும்போது அவனுக்கு புரியுது. அவருக்கு எல்லாம் தெரியும். சப்பா பூங்காக்கு போய் மாட்டிக்கிட்டாதீங்க, பேசாம வேற எங்க கூட்டு போங்க. மாட்டிக்கிடுவேண்ணா. இப்ப என்னமோ அந்த பொண்ணோட அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிய மாதிரி பேசிட்டு இருக்கியா? தெரியாதுல்ல? உனக்கு இல்லாம தெரியாத இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. அது வேற இருக்கா? பின்ன அவங்க அம்மா அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சுது என்னண்டா நான் மறைவான இடத்துக்கே கூட்டிட்டு போயிருந்தேன். அதை பண்ணுங்க. ஏ கிஷா, நீ என்னமோ சொல்ல வந்திய என்ன? அது வந்து ஏய் கிஷோர் இந்த வேலை தாண்டா பாத்துருக்கான். இது எப்போண்டா கிஷோரு செத்த? பொண்ணு தரேன்னு போராட்டி எடுக்க போறாண்டா. என்ன கையில் எங்க வந்திருக்க? பசங்க இருக்கிற இடத்துக்கு. அது வந்து என்ன கிஷோர் சொல்ல வந்தது இதெல்லாம் இருக்குமோ? எதனால தைரியமா சொல்லலாம், நாங்க தப்பாவே நினைக்க மாட்டோம். இல்ல கிஷோர் சார் பார்க்கலான்னு வந்தேன். பையன் எங்க கை வச்சிருக்காண்டா. என்ன நடக்குன்னு பாப்போம். டேய் கிஷோரே சொல்லவே இல்ல. நீ எங்கடா சொல்ல விட்டீங்க? பொண்ணுத்துல தாண்டா புரட்டி எடுத்து நம்ம பாத்துக்க. நான் எதுவுமே பண்ணலடா. அவதாண்டா என்கிட்ட கேட்டா. என்னடா சொல்றா? என்னடா கேட்டா? லவ் பண்ணலாமான்னு. ஒன்ன பார்த்தா கலவையில நான் சொல்ல ஒரு கொட்டு கொட்டு அது பொண்ணு பொண்ணுத்துல தான் உன்னை கொட்ட பரவ பாத்துக்கிட்டே இரு. அது வந்து என்ன கையை சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல பொண்ணு தர கிஷோர் கிட்ட முக்கியமான ஒரு விஷயம். இல்ல அவரை பத்தி இல்ல கிஷோர் கிட்ட கொஞ்சம் வேலை விஷயமா பேசணும். ஒண்ணு சொல்லி என்ன விஷயம்? இல்ல என்ன ஒத்தையில பேசிக்கிட்டு இருக்க உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவனை காப்பாற்ற மட்டும் கனவே நடிச்சிடாதம்மா. நாங்க காப்பாத்தினதான் உண்டு. இல்ல பொண்ணு தரண்ண, அவங்கதான் ஜெயராஜ் இங்க நிக்காருன்னு எங்க சொன்னாங்க. அப்போ அவங்க வேலை விஷயமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த பாடா கிஷோர் உன்னை எப்ப பார்த்தாலும் கரவை தான் காப்பாத்துறான்னு பாத்துக்க. ஓ மறுபடியும் வேலையில ஜாயின் பண்ண போறியா? அத பத்தி தான் கிஷோர் சார் கிட்ட பேசலான்னு வந்தேன். இல்ல இந்த பொண்ணு போய் சொல்றா. என்னமோ இருக்கு. கிஷோரை விரும்புறான்னு நினைக்க. அதை தைரியமா சொல்ல வந்தா கிஷோர் வாய் திறக்கணும்னு பயந்துட்டா. இந்த கிஷோர் பயிலுக்கு எங்க எப்போ வாய் திறக்கணும்னே தெரியாது. இருக்கத பாரு அவன் பாட்டுல. கிஷோரே விக்கி கண்டுபிடிச்சிட்டா நினைக்க. எப்பயாவது காப்பாத்தி இருக்கடா. அடைச்சு பையன் பையல வாய் தந்து சொல்லும்ல. பொண்ணுத்துல இருக்காண்டா பக்கத்துல என்ன போராட்டி எடுத்துருவான். சும்மா கடைங்கடா. அவரே எங்க திணறிக்கிட்டு தான் நிக்காரு. கிஷோரே தம்பி சந்தேகப்படானே. கையிலே பொண்ணு தர வேலை செய்ய தானே. சரி கூட்டிட்டு போ. ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையா? வேலை விஷயமா பேசிட்டு உடனே வந்துருதான். பரவாயில்ல பேசிட்டு வாங்க. கீழே ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்க வேணா போய் பேசுங்க. இல்ல பக்கத்துலதான் என் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்க. அடிச்சான் பாரு லக்கி. பாத்தியட நமக்கு ஹோட்டல் ரூம், அவனுக்கு பாத்தியட கெஸ்ட் ஹவுஸ் தான். அரமனையா? நான் எல்லாருக்கும் தான் எங்க வீட்டுல பாத்திருந்தேன். நீங்க எல்லாம் தான் இங்க வந்து தங்கிட்டு அடக்கீங்க ஒரே ரூம்ல. எங்க வீடு தான் இருக்க, எல்லாரும் வர வேண்டியதானே. நான் ஏற்கனவே கிறிஸ்ட சார்ட்ட சொல்லியிருந்தேனே. சொல்லியிருந்தியா? ஆமா, என் அரமனை சும்மா தான் கிடக்கு. எத்தனை ரூம் இருக்குது, அங்க வந்து இருக்க வேண்டியதானே. இப்படி எல்லாரும் ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்கீங்க. அரமனை இல்லட்டா பரவாயில்ல, அங்க எத்தனை ரூம் இருக்குது. இவங்க கிட்ட சொல்லல, எங்களுக்கு இங்க இந்த ஒரு ரூம் மட்டும் தான் கிடைச்சது. இப்பவும் ஒன்னும் ஆகல. ஹோட்டலை காலி பண்ணிட்டு வாங்க அரமனைக்கு. நான் டின்னர் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஜெயராஜ் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வருவாரு. இங்க சரிப்படாது, அங்க கூட்டு போக சொல்லலாம். சரிங்க, பார்த்து விஷயத்த சொல்லிட்டு வந்திருப்போம். கையால் நாங்க வந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஐயோ இது என்ன பேச்சு? இங்க பாருங்க, வந்ததே வந்துட்டீங்க. காரியா இருக்கு. இதுக்கு மேல சேர்வலாறு, குதிரை வெட்டி, நிறைய ஊர் இருக்கு. சுத்தி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு போங்க. இவ வீட்டுல போனாலும் உங்களுக்கு இல்ல தப்பா நினைக்காதீங்க. அங்க சும்மா தானே இருக்கணும். இங்க கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டே இருங்க. வீட்டுல பொம்பளைங்களுக்கும் வேலை கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல. எனக்கு ஆபீஸ் இருக்கு. அதெல்லாம் 2 நாள் லீவ் போட்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஆமாமா, ஒரு வாரம் இருந்துட்டே போறோம். ஒரு வாரம் வேண்டாம், 2 நாள் போதும். ஆமாமா 2 நாள் போதும். சரி,
நம்ம நிறைய இடங்கள் இருக்கு, சுத்தி பார்க்க போலாம். ம் சரி. சுத்தி பார்த்துட்டு இருந்துட்டு 2 நாள் கழிச்சு போய் ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு வாங்க. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்ல இருங்க. இல்ல இல்ல, இது நம்ம வீடு. எல்லாரும் வந்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். இல்ல பரவாயில்ல. அதுக்கு இல்ல பொண்ணு தர, நம்ம குடும்பம் இருக்க சூழ்நிலையில கொஞ்ச நாள் இங்க வந்து இருந்தீங்கன்னா பாரம் கொஞ்சம் குறையும்ல. பரவாயில்ல தையல். என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தியா ஏத்துக்கிடுங்க. ஐயோ உண்மை சொல்லிவாளோ. ஆஹா. உங்க குடும்பத்துல ஒருத்தியா எனக்கு தான் அங்க வந்து இருக்க முடியாது. நீங்க எல்லாம் இங்க வந்து இருந்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தானே. எனக்கும் உங்க குடும்பத்துல வளர்றதுக்கு ஆசையா இருக்கு. அந்த குடும்பம் கிடைக்கல. கொஞ்ச நாளைக்கு ப்ளீஸ். சரி நாங்க யோசித்துட்டு முடிவா சொல்றோம். இல்ல, நல்ல முடிவா தான் சொல்லணும். எல்லாரையும் கூட்டிட்டு வாங்களே. குழந்தைங்களுக்குலாம் இனிமே லீவ் இருக்கும். கொஞ்சம் சுத்தி கத்தி பார்த்து கூட்டு போலாம்ல. பிள்ளைங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சரி முயற்சி பண்றோம். இல்ல, கட்டாயம் வரணும். கிசாச. அது அண்ணன் முடிவு என் முடிவு. சரி வரோம். சரி, இப்பவே வாங்க, எல்லாரும் அரண்மனைக்கு வாங்க. உங்க குடும்பத்துல வச்சு என்ன ஏத்துக்கிடுவீங்கல்ல? அண்ணன் புரியுது. அதுக்கு தான் தன் பொண்ணு சொன்னேன். சரி நல்ல பொண்ணு தாண்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாவம் பயந்து போய் உட்காந்துருக்கோம். நீ சொன்னதானே போவோம். கிஷோர் அண்ணே உன்னை அத்தான் கூப்பிட்டாடா. அண்ணே அந்த பொண்ணு அரண்மனைக்கு கூப்பிடுதா போமா. உங்க விருப்பம் இல்லடா, உன் விருப்பம் தான் இப்போ எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் விருப்பம் இருக்குன்னு இல்லடா, மழை போறது நீ தானே. இல்ல உனக்கு பிடிச்சதுன்னா பிடிக்கும், அரண்மனை பிடிக்காம இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல வந்தேன். அப்போ தங்கிடலாம். சரிங்கண்ணா. சரி நாங்க பின்னாடி வரோம், நீ முன்னாடி போய் எல்லாரும் போய் பண்ணுப்போம். அண்ணே தெரிஞ்ச பொண்ணாண்டா, தைரியமா போ. சரிங்கண்ணே. உனக்கு பிடிச்சிருக்குல்ல அண்ணே? இல்ல இங்க பிடிச்சிருக்கலான்னு கேட்டேன். பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. பின்ன என்ன, அவனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். சரிடா கிளம்பு போ. சரிங்கண்ணே. அடிச்சு கொடுத்து பொடுக்கிறத சமைச்சிட்டாடா. புரியுதுடா, சும்மா இரு. கையில் தேங்க்ஸ் பண்ணி தரேன். பரவாயில்ல இருப்பா. போ. சரி. என்னமாப்ல உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? இல்லத்தா, நாங்க பேசிட்டு இருக்கும்போது வந்தாங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நாங்க நவண்டு வந்துட்டோம். இவன் தான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தான், அதான் அங்க கூட வராம இருந்தாங்க. ரொம்ப நேரம் பேசியிருக்கான். இல்லடா இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கிஷோர் கிட்ட என்னமோ கேட்டிருக்கா. இவன் அதான் பயந்து போய் உட்காந்துருக்கான். இல்லத்தா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிச்சிருக்கான். என்ன சொல்றீங்க? அது அந்த பொண்ணு சொன்னலா? ஆமாத்தா, எனக்கு உங்க குடும்பம் பிடிச்சிருக்கு, எனக்கு குடும்பம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதா சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி பாவம், குடும்பம் கிடையாது ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு. அவனுக்கும் பிடிச்சிருக்குது, ஆனா பயம் உங்களுக்கு. சரி நம்ம எதையுமே காட்டிக்க வேண்டாம். அவனுக்கா தைரியம் வந்து சொல்றானு பாப்போம். இதுல ஆம்பளைக்கு தைரியம் ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணை விரும்புறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணை தான் விரும்புறேனே 4 பேர்ட்ட சொல்லதுக்கு அவனுக்கு தைரியம் பத்தணும். பாத்தீங்களா, பயந்து போய் உட்கார்ந்துருக்கான். இவனை நம்பி நம்ம என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? அது வேற ஒண்ணும் இல்லதான், அவன் பட்ட பாடுபடி உங்களுக்கு தெரியும்ல. அவனுக்கு துணை எல்லாமே இருக்க முடியல. அதே நேரத்துல தனக்கு துணை வேணும்னு சொல்லதுக்கும் அவன் பயப்படலாம். புரியுது, அவன் தவிப்பு புரியுது. சரி வீட்டுல போனா அம்மா கிட்ட பேசி உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். உறுதி தெரியல, அந்த பொண்ணு சொன்னான்ல. ஆமா தான், இவன் தான் சொன்னான். அப்ப என்ன, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட வேண்டியதா? இல்லடா, அம்மா கிட்ட கேட்கணும். அம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியாதுல்ல. இந்த திருப்பி இவன் விஷயத்துல அம்மா நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நம்புறேன். அம்மா கையில் நிச்சயமா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணும் கலெக்டர், இவனும் கலெக்டர். நம்ம குடும்பத்துல கலெக்டர் இருக்கணும், பஞ்சம் இருக்க வேண்டாமே. எனக்கும் அம்மா சம்மதிப்பாங்கன்னு தான் தோணுது. அம்மாக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயம் பிடிக்கும்னு எனக்கும் அப்படிதான் தோணுது.